காங்கிரஸ் வாழ்கவே, வளர்க 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 வளர்கவே, இந்திய தேசிய காங்கிரஸ் வளர்கவே. இந்திய தேசிய காங்கிரஸ் வாழ்கவே. நங்கவள்ளியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கேஸ் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாட்டை கண்டித்து அகில இந்திய காங்கிரஸ் சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் திரு எம் ரத்னவேல் அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழனிசாமி, முன்னாள் மாவட்ட தலைவர் திரு மணி உட்பட முக்கிய நிர்வாகிகள், ஒன்றிய நகர தலைவர்கள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காங்கிரசாரின் ஆர்ப்பாட்டம், காங்கிரசாரின் ஆர்ப்பாட்டம், மோடி அரசு, பிஜேபி அரசு, பிஜேபி அரசு, மோடி அரசு, பிஜேபி அரசு, ராஜினாமா செய், ராஜினாமா செய். டீசல் விலை உயர்வை மோடி அரசை கண்டிக்கிறோம். ராகுல் காந்தி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, சோனியா காந்தி வாழ்கவே. கேஸ் எல்லாருக்கும் போராட்டம். மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. கேஸ் இதை பற்றி அவர் எதுவுமே பேசல. அதனால தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு. வச்சுக்கிறாரு. அது பணம் கொடுக்கல. அவருடைய ஆளு கூட்டணி நிறைய இருக்கு. அந்த மாநிலத்துக்கு அவர் நிறைய கொடுக்குறாரு. தமிழ்நாட்டை வச்சுக்கிறாரு. ஆனா இங்க வந்து தமிழ்ல பேசுறாரு. வணக்கம், நல்லா இருக்குங்க எல்லாம் பேசுறாரு. மோடி வந்ததுக்கு இந்தியா சீர்படுத்தி ஏதோ ஒரு எலெக்ஷன் ஒரு ஏதோ ஒரு சபாவத்தை நடத்தி அது அந்த பேர் திருப்பி அவங்க ஓட்டு ஜனநாயக ஓட்டு வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி அது நடக்காது. அடுத்த பிரதமர் ராகுல் பிரதமர் போது சமையல் கடுமையாக கட்டுப்பாடு கல்யாணம் பண்ணுவோம் கம்பெனி தான் போட்டுட்டாங்க. எந்த நிகழ்ச்சியும் நடக்கல. எல்லாம் பாவம் எல்லாம் வேற வச்சு வந்துட்டாங்க. ஸ்கூல்ல கூட சொன்னாங்க நாங்கள் வேற வச்சு சொன்னாங்க. இந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டுக்கு போய் வந்துடுறாரு. வாரத்தில் ஒரு நாள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பிஜேபி எதுவுமே இதை பற்றி கேட்டுக்கல. சமையல் எரிவாயு சிலிண்டரை ஒதுக்கி வச்சு விற்பனை பண்றாங்களா? அப்படியே இருக்கிறாங்க. நிறைய பேர் பண்றதா சொல்றாங்க. நடவடிக்கை என்ன தெரியல. அது அரசு தான் நடவடிக்கை நங்கவள்ளியில் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து திமுக மற்றும் தோழமை கட்சிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.